வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல கியூப்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3 டைமென்ஷனல் பாக்ஸ். ஸோ கியூப்ஸ் வந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் கட் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல ஸ்கொயர் பார்த்திருக்கோம், ரெக்டாங்கிள் பார்த்திருக்கோம், ட்ரையாங்கிள் பார்த்திருக்கோம், அப்புறம் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திருக்கோம். இதுல விட்டு போன ஒரு டாபிக் தான் கவுண்டிங் கியூப். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் மெயில் அனுப்பிச்சு டவுட் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்றது, இதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கன்னு. ஸோ இந்த டாபிக்கை வந்து நம்ம சேனல்ல போடல. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 அடுக்கா கொடுத்துருக்கலாம். இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 அடுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஒர்க்லயா இது எல்லாமே 6 பக்கம் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப எத்தனை பாக்ஸ் வந்து இதுல அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 5 வருஷம் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ட்ரிக் தான். அந்த ட்ரிக் தெரிஞ்சு அப்படின்னா 2 செகண்ட்ஸ்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அடுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ கீழே ஒரு அடுக்கு, அதுக்கு மேல ஸோ 3 லேயர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டாப்ல எத்தனை இருக்கு, பாட்டம்ல எத்தனை இருக்கு, இதை மட்டும் நம்ம பார்க்கணும். டாப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ், ஸோ 1 இன்டூ கீழே பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ். ஓகே, இது ஒரு வேல்யூ. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 1 இன்க்ரீஸ் பண்ணணும் 2க்கு. அடுத்து 2வை 3க்கு இன்க்ரீஸ் பண்ணணும். மொத்தம் ஏன்னா 1ல ஆரம்பிச்சு 3ல போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் குறைச்சுக்கிட்டே வரணும். 3ல இருந்து குறைங்க, 2ல இருந்து குறைச்சா 1. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி 3ஐயும் கூட்டினோம்னா அதான் ஆன்சர். இப்ப பாருங்க 3 வரும், 4 வரும், 3 வரும், 6 + 4 10. இப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த கியூபோட எண்ணிக்கை வந்து 10. ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி டாப்ல எத்தனை இருக்கு, பாட்டம்ல இருக்கு. டாப்ல எப்பயுமே ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ 1 இன்டூ 3. அடுத்து 1 வந்து கூட்டிக்கிட்டே போகணும். 1 2 3ன்னு இங்கே குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா 1 இன்டூ 4 இருக்கிற மாதிரி, ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ 1 இன்டூ 4. அடுத்ததுக்கு என்ன வரும், 2 இன்டூ 3 வரும். அடுத்து என்ன வரும், 3 இன்டூ 2 வரும். புரியுதா? இது கூடிக்கிட்டே போகுது, இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. 3க்கு அப்புறம் 4 பாக்ஸ் வந்துடுச்சா. அடுத்து 2க்கு அப்புறம் 1. அவ்வளவுதான். இதுக்கு கீழே வராது, ஏன்னா 1க்கு கம்மினா 0ன்னு போயிடும். அப்ப தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம், பெருக்க போறோம். 4 2 6 6 4. அப்ப என்ன வருது, 10 10 20 வரும். ஸோ 20 கியூப்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த கீழே இருக்க வரிசையில வந்து பின்னாடி நிறைய கியூப் இருக்கும். அது எல்லாமே மறைச்சிருக்கு, ஏன்னா அதுக்கு மேல கியூப் வச்சிருக்கனால மறைச்சிருக்கு. ஸோ இப்போ டோட்டல் கவுண்ட் பாத்தீங்கன்னா இதுல 20 கியூப் வருது. அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த சம் இந்த மாதிரி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. அதே மாதிரி அடுக்கும் பாத்தீங்கன்னா 5 அடுக்கு இருக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்றோம். 1 இன்ட்டு கீழே எத்தனை இருக்கு, 5 இருக்கு. ஸோ 1 இன்ட்டு 5. அடுத்து 2 இன்டூ 4, 3 இன்டூ 3 வரும். ஏன்னா இதுல குறைச்சா கூட்டினா 3, இதுல குறைச்சாலும் 3 தான் வரும். அடுத்து இதுல கூட்டினோம்னா 4, இங்க 2. அடுத்து 5 இன்டூ 1. பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5. இங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இதுதான். இது சிம்பிளிஃபை பண்ண போறோம். 5 8 9 8 5. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க 5 8, மேல இருந்து 5 8, நடுவில் 9, அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதை ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 5 10, 8 8 16 பிளஸ் 9 26 பிளஸ் 9 என்ன வரும், 35 வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய கியூபுகளோட எண்ணிக்கை 35. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இதே டெக்னிக் தான். கீழே எத்தனை வருஷம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க, 6 வருஷம். அப்ப 6 1 இன்டூ 6 அப்படின்னு போடுங்க. இதே மாதிரி 2 வருஷம் வச்சிருந்தாங்கன்னா 1 இன்டூ 2. ஸோ எத்தனை கியூப் வந்து கீழே இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த வேல்யூஸை ஒரு சைடு கூட்டிக்கிட்டே போகணும், ஒரு சைடு கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல நிறைய டயக்ராம் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கியூப் வந்து ஒரு சில எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க. மேபி இனி அடுத்தடுத்த ஃபியூச்சர்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கியூப் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ட்ரிக் இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்டா இருக்கக்கூடிய கொஸ்டினையும் எனக்கு மெயில் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.